பிசாசு ரொம்ப பிடிக்கும்? சத்தமே இல்லையா? பிசாசு எத்தனை பேர் ரொம்ப பிடிக்கும்? அது நீங்க பதில் தான் சொல்லணும், உங்க காரியத்தை நீங்க சொல்லணும். எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிசாசு ரொம்ப பிடிக்கும்? ஹலோ, சத்தமே இல்லை. பிசாசு பிடிக்காதா? ஆனா பிசாசின் ஏஜென்ட்களை பிடிக்கும் நமக்கு, அப்படிதானே? தரித்திரம் என்பது ஒரு பிசாசின் ஏஜென்ட். சொல்ற புரியுதா? ஹலோ, சொல்லுங்க. தரித்திரத்தில் நம்ம இருக்கிறோம்னா, கடன் பிரச்சனையில் இருக்கிறோம்னா, நெருக்கத்தில் இருக்கிறோம்னா, ரெண்டு பிசாசின் ஏஜென்ட்டை பிடிச்சு வீட்டில் வச்சிருவோம் அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஷேரிங்? புரிஞ்சுச்சா? வாய்னால பிசாசு பிடிக்காதுன்னு சொல்றோம், ஆனா என்ன செய்யணும்? செயல்ல தரித்திரத்தின் ஆவியை வீட்டில் பிடிச்சி வச்சிருக்கோம். அண்டனுள்ள அப்போ ஃபவுண்டர் யாருன்னா சாம் ஜெபத்திரன். எத்தனை பேர் தெரியும்? கொஞ்சம் கைவித்துங்க. சாம் ஜெபத்திரன் யாருக்குமே தெரியாதா? நிறைய பேருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களே கைவித்த மாட்டீங்களா? மறுதளிச்சுல. இந்த வீட்டில் இருந்து அடுத்த வீடு தான் அவங்க இருக்காங்க, அவங்க கூட கைவித்த முடியல. கொஞ்சம் யோசித்து தான் வைத்துறாங்க. சாம் ஜெபத்திரன் யார்? உயிரோடு இருக்காரா, மறிச்சிட்டாரா? நிறைய டவுட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஏலிம் சர்ச் இப்போ சென்னையில் இருக்கு, கோடம்பாக்கத்தில். அந்த அண்ணன்ட்ட நான் ஒரு 2-3 புக்ஸ் அந்த முன்னுரை எழுத கொடுத்தேன். விசுவாச அறிக்கையும் வெற்றியும் அப்படின்னு ஒரு புக்கு, தரித்திரத்தின் மீது வெற்றி. அந்த புக்கில் முதல்ல எழுதின தரித்திரம் பிசாசு கொண்டு வருகிறான். தரித்திரம் ஒரு ஆவி, இதை வைத்து தேவ ஜனங்களை பிசாசு மட்டம் தட்டுகிறான். நேற்று ஒரு 15-20 பேர் ஜோமன் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஸ்கூல்ல இப்போ 50வது செலிப்ரேஷன், 12th முடிச்சவங்கலாம் ஒரு 35வது 40வது செலிப்ரேஷன் பண்றீங்க. நீங்க ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க அப்போ அந்த ஃபெல்லோஷிப்புக்கு போவீங்களா? அந்த மீட்டிங் போவீங்களா?